போது விஜய் பரப்புரை மேற்கொண்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். விசில் புரட்சி தேர்தலாக இது இருக்க வேண்டும் என்று விசிலடித்து அவர் பரப்புரையை மேற்கொண்டார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தற்போது மகாதானபுரத்தில் அந்த சைக்கிளில் அந்த ரவுண்டானா பகுதியில் சுற்றி கொண்டு விசிலடித்து பரப்புரை வாக்கு சேகரித்த பின் பரப்புரை வாகனத்தில் மேலே ஏறி விஜய் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு, ஆதார் கார்டு போல வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய அனைத்து தரவுகளும் அதில் இருக்கும். இதுபோல பல்வேறு நலத்திட்டங்களையும் அதே போல மக்களை அலுவலகங்களில் அலைய விடாமல் அந்த திட்டங்களை வீடு தேடி சென்றடையும் போன்ற பல திட்டங்களை அறிவித்துக் கொண்டு தனது பரப்புரை முடிவில் 3 முறை விசிலடித்துக் கொண்டு வெற்றி நிச்சயம் என கூறி பரப்புரையை தற்போது முடித்து கொண்டு அங்கு பல்வேறு பரிசுகளை ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள், தலைவர் அதே போல பொறுப்பாளர்கள் வழங்கும் நிகழ்வானது அந்த பரப்புரை வாகனத்தின் மேலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து ரோஷோவாக அடுத்த படியாக 0 பாயிண்ட் சுற்றுலா தலமான 0 பாயிண்டில் இதே போல அங்கும் பரப்புரை